வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். நிறைய செய்திகள் இன்றைக்கி காலையிலேருந்து ஆளுநர் ரவி அவர்கள் டெல்லி பயணம். ரெண்டாவது விஷயம், உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி சரத்பவார் அவருடைய அந்த சின்னம் அஜித் பவார் கொடுத்தது, அது சம்பந்தமான வழக்கு வருது. அதுக்கப்புறம் சண்டிகர் மேயர் தேர்தல், அது சம்பந்தமான வழக்குகள் வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி யூபியில் பேசின பேச்சுக்கள் அது பெரிய லெவல் ஆகிடுது. விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வச்சுருக்காங்க. இவ்வளவு செய்திகள் இருக்குது. அப்புறம் கமல்நாத் விஷயம் இருக்குது, மணிஷ் விஷயம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ச்சியாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பேச போகிறது சண்டிகர் மேயர். இந்தியாவே ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குனது. மேயர் தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸரு அந்த 8 ஓட்டு செல்லாதுன்னு சொல்லி பிஜேபியை ஜெயிக்க வச்சார். இது பெரிய விவாத பொருளாகி அவர் திருத்திக்கிட்டார் அப்படின்னு உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றமும் கரிய கண்டனம் தெரிவித்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வழக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வரப்போகுது. அப்படிங்கும்போது பிஜேபி என்ன பண்ணணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏற்கனவே லட்சத்தீவு எம்பி தகுதி நீக்கம் பண்ணாங்க. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்போது அவருக்கு மறுபடியும் அந்த பதவியை கொடுத்தது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ திட்டமிட்டு ஒன்று புரியுது, பிஜேபி உச்சநீதிமன்றம் வரும்போது ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லா விஷயமும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நிறையா நடைமுறையை நம்ம பார்த்துட்டோம். அதே போல் இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சண்டிகருடைய மேயர் தேர்தலில் அந்த விஷயம் சம்பந்தமாக கேஸ் போட்டது இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வருது. இந்த நேரத்தில் அங்கே அந்த கல்தீப் குமார் அவர் தான் அந்த ஆஃபீஸர், அவர் தான் அந்த 8 ஓட்டு செல்லாதுன்னு சொன்னார். மனோஜ் சங்கர் அவர் தான் மேயர். மனோஜ் சங்கர் அவர் பதவியை ரிசைன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வரும்போது இவ்வளவு நாள் இல்லாமல் மனோஜ் சங்கர் ஏன் ரிசைன் பண்ணார்? டெல்லியில் நேற்று கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்ட கைடன்ஸ் என்ன? ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி போகும்போது 8 பேரை நீங்கள் நீக்கிட்டீங்க, 3 ஓட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விழுந்திருக்கே எப்படி அப்படிங்கிற கேள்வியை இயல்பாகவே கேட்பாங்கள்ல. ஏன்னா இன்றைக்கி உங்கள் கட்சிக்கு 15 பேர் தான் இருக்காங்க, ஆனால் ஓட்டு 17 ஓட்டு விழுந்திருக்கு. அப்படிங்கும்போது மொத்தம் 36 பேர், அதில் 17 ஓட்டு பிஜேபிக்கு விழுது, 14 ஓட்டு பிஜேபிக்கு விழுது. அப்படிங்கும்போது இன்றைக்கி கேட்பாங்கல்ல அவங்க, ஏன்னாங்க 3 ஓட்டு எப்படிங்க விழுந்தது, எப்படிங்க அந்த பிரச்சனைலாம் வருது? அப்படிங்கும்போது ஏற்கனவே நிறைய ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க அதிருப்தியில் இருக்காங்க, அவர்கள் வீட்டு சிறையில் வச்சுருக்காங்க, அவர்கள் ரொம்ப அச்சுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு வாதத்தை கண்டிப்பாக இன்றைக்கி பிஜேபி வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, திடீர்னு 3 ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் போய் பிஜேபியில் சேர்றாங்க. இதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அதாவது ட்ரைரோகா பூனம் குர்ஜின் சிங் காலா அவர் பேர். இந்த காலாங்கிறவர் ஏற்கனவே பிஜேபியில் தான் இருந்தார். அவர் ஆம் ஆத்மிக்கு வரார், அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. இந்த 3 பேர் போனதில் அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்தியாவில் எங்கள் கட்சியை யாரும் பிளவுபடுத்த முடியாது, ஏன்னா நாங்கள் ஒரு கொள்கை குன்றுகள், கொள்கைக்காக இருப்பவர்கள். ஆம் ஆத்மி அப்படின்னாலே ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி, ஊழலுக்கு எதிரான தலைவர் கெஜ்ரிவால், ஊழலுக்கு எதிராக தான் நாங்கள் இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ண போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே கட்சி ஆம் ஆத்மின்னு நம்ம சொல்லலை, கெஜ்ரிவால் அவர்கள் தான் சொன்னார். கெஜ்ரிவால் அவர்கள் மீது நமக்கு தனிப்பட்ட முறையில் நிறையா மரியாதை இருந்தாலும் நிதர்சன அரசியலை அவர் புரிஞ்சுக்கிறாரான்னு தெரில. ஏன்னா பணம் அப்படிங்கிறதே பிரதானமான இந்த காலத்தில் நீங்கள் ஓரளவுக்கு நியாயமானவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் எல்லாருமே ஆம் ஆத்மியில் சேர்றவங்க எல்லாமே கொள்கை குன்றுகள்னு நீங்கள் சொன்னீங்களே. இப்போ உங்கள் கட்சியிலேருந்து 3 பேர் போயிருக்காங்களே, காங்கிரஸ்லேருந்து போல் உங்கள் கட்சியிலேருந்து 3 பேர் போயிருக்காங்களே, இதற்கு என்ன பதில்? அப்போ கெஜ்ரிவால் ஒன்று புரிஞ்சுக்கணும், கெஜ்ரிவாலோ மற்றவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் எல்லோரும் போகிறாங்க, கமல்நாத் போகிறாங்கிறாரு, மணிஷ் சிவாஜி போதாங்கிறாரு, ஏற்கனவே அசோக் சவான் போயிட்டார், இதெல்லாம் கொள்கை இல்லாத கட்சிங்க, பணம் கொடுத்தா வருவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, எங்களுடைய கட்சியெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தான் யோசிக்கணும், ஏங்க உங்கள் கட்சியை ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நீங்கள் டெல்லியில் கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு ஜெயிச்சிங்க. அப்போ ஏன் உங்களுக்கு பயம்? பிஜேபி இதை கேட்பாங்கல்ல. இப்போ ஆம் ஆத்மியும் இல்லை கெஜ்ரிவாலோ வலு குன்றிருக்கும்னு நம்ம நினைக்கல. ஆனால் நடக்கக்கூடிய சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மியும் ஒன்று தான் அப்படிங்கிற எண்ணம் வருமா வராதான்? 3 கவுன்சிலர்கள் போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அது அவங்க பிஜேபி கொள்கையால் ஈர்த்து போனாங்க அப்படின்னு யாராவது நம்ப முடியுமா? கோர்ட்டே நம்பாது. அப்போ அழகாக தெரியுது இவர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு.
உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வரும்போது 3 பேர் மாறும்போது இப்போ என்ன சொல்லுவோம், இமேஜை கொண்டு வருவாங்கன்னா பாருங்கள், 3 பேர் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லாருமே எங்ககிட்ட வரணுன்ட்டு இருக்காங்க பிஜேபியுடைய கொள்கைகளால். நட்டா நேற்று சொன்ன மாதிரி இன்னும் 1000 வருஷங்கள் ராமராஜ்யம் நடக்குங்கிறார். அதுக்கப்புறம் என்ன நமக்கு தெரியல. 1000 வருஷம் ஏன் சொல்கிறார், சொல்ல வேண்டியதானே இனிமேல். அது ஏன் 1000 வருஷங்கிற இலக்கு சொல்கிறாருன்னு நமக்கு புரியல. இப்படிப்பட்ட நேரத்தில் உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் பல கண்டனங்களை கொடுத்த பிறகும் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் என்ன ஒன்றா உச்சநீதிமன்றம் போகும்போது தான் இவங்களுக்கு ஒரு ஞானம் வந்து டக்குன்னு இந்த முடிவு எடுக்கிறாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, 36ல் 17, இப்போ இன்னும் 17 பேர் இப்போ வந்து இவங்க வந்துட்டாங்க. 14 இருந்துச்சு, 3 பேர் வந்ததுனால 17 ஆயிடுச்சு. அதாவது இன்றைக்கி அந்த இருக்கக்கூடிய 36 பேரில் 17 பேருங்கிறது உங்களுக்கு அதிகமான எண்ணிக்கை. 34 கிட்ட வருது, எண்டு வந்துருச்சு. அதாவது ஆம் ஆத்மியோட ஒரு ஸ்டெப் பெரிய லெவலில் இருக்காங்க. பெரும்பான்மையாக, அதாவது தனி பெரும்பான்மை கட்சிங்கிறாங்களா, அந்த மாதிரி 3 காங்கிரஸ் ஆம் ஆத்மி இதில் 3ல் வந்துட்டாங்க. நம்ம என்ன கேட்குறோம், 3 பேரை இழுத்து அவங்களுக்கு இன்னொரு 5 பேர் இழுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜனநாயகம் இப்படி தான் நடந்துட்டுருக்கு, என்ன பண்ண முடியும்னு தெரியல. இன்னும் குறிப்பாக ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. ஒன்று இதில் மூலிமா அடுத்த அதிர்ச்சி என்னென்னா பார்த்துக்கோங்க, உங்கள்கிட்டருந்து 3 பேர் எடுத்துருக்கோம். டெல்லியில் உங்களை தூக்குறது பெரிய விஷயம் இல்லை. டெல்லியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நான் கொள்கை கொண்டிருக்கல, அவங்கள எவ்வளோ நாளுக்கு நான் பாதுகாத்து வச்சுருப்பீங்க? ஏற்கனவே தொடர்ந்து நம்ம ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் சொல்கிற வார்த்தை இதெல்லாம் சொல்லவே கூடாது. எங்கள் கட்சியிலேருந்து ஆள் தூக்க போகிறாங்க, எங்கள் கட்சியிலேருந்து ஆள் தூக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க பலவீனத்தை காட்டுது. ஏங்க உங்கள் கட்சியில் தான் உங்களோட தான் இருக்காங்க, நீங்கள் இதை பேசிகிட்டு இருக்கீங்க. இயற்கையிலே ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஜேபியோ இல்லை திமுகவோ எந்த கட்சியாக இருந்தால் என் கட்சியில் நான் பிஜேபி ஆள் தூக்கிட்டு இருக்காங்கன்னு வந்து ஒரு நாள் சொல்கிறதோடு நிறுத்திடணும். இதே மறுபடி சொல்கிறதுனால எந்த பெரிய விளைவில் ஏற்படுவது நம்மை பொறுத்தவரையில். இன்றைக்கி பிஜேபி உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் வரும்போது ரிசைன் பண்ணி கொண்டு இருக்கிறது. அது மனோஜ் சங்கர் அவர் தான் ரிசைன் பண்ணியிருக்காரு. இந்த கல்தீப் குமார் அவர் தான் அந்த ஆஃபீஸர், அவர் வந்து இப்போ தோதா தப்பிக்கிறதுக்கான வேலைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் எலெக்ஷன் வச்சாலும், இப்பயும் சொல்கிறோம், எந்த விதமான நியாய தர்மமும் பார்க்காமல் அடுத்து எலெக்ஷன் வச்சாலும் பிஜேபி வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் மனதிலேயே பிஜேபி தானே வரும், நாளைக்கு நீங்கள் ஓட்டு போட்டே தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள் மாற்றுவார்கள், மறுபடியும் உச்சநீதிமன்றம் போவார்கள். அதற்கு முன் உதாரணம் ஏற்கனவே இடி மிஸ்ரா கேஸில் இருக்குது. மிஸ்ரா வந்து மாற்றிட்டு வேற ஆளை போடுங்கன்னு சொல்லும் போது கூட இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரையே கொண்டு போனவங்க தான் உச்சநீதிமன்றத்தில் இவங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தகுதி நீக்க பிரச்சனையாகட்டும், அதானிக்கு எதிராக தகுதி நீக்க பிரச்சனையை உடனுக்குடன் பண்ணி உடனே காலி பண்ணி இவ்வளவு வேகம் காட்டக்கூடியவர்கள் தான் இவர்கள். இவர்கள் மூர்க்கத்தனமாக இருக்கிறார்கள், எதையும் செய்வார்கள். இதை புரிஞ்சுட்டு இந்த இந்தியா கூட்டணியில் வந்து நான் வந்து டெல்லியில் நான் ஃபுல்லாக நானே ஆள் போடுவேன், பஞ்சாபில் ஆள் போடுவேன் அப்படின்னா இப்போ காங்கிரஸ் வேடிக்கை பார்க்குதே. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், காங்கிரஸ்லேருந்து யாராவது போனாங்களா? உங்கள் கட்சியிலேருந்து போனாங்க. நீங்கள் கொள்கை குன்றுகளாக இருக்கக்கூடிய உங்கள் கட்சியிலேருந்து பஞ்சாபில் உங்கள் ஆட்சி இருக்கக்கூடிய நிலைமையில் அப்போ ஒன்று தெரியுது, காங்கிரஸ்க்காவது ஓரளவுக்கு அரசியல் தெரியுது, உங்களுக்கு எங்கே கோட்டை வர்றீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பண்ணுறீங்க, ஆனால் எம்எல்ஏக்கள் எம்பிக்களே உங்களுக்குள்ள கட்டுக்குள் இருப்பார்கள் அப்படிங்கிறது நியாயமில்லை. எல்லா எதிர்க்கட்சிகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பிஜேபி எதையும் செய்யும், அந்த நோக்கத்தில் தான் இன்றைக்கி நம்ம போகணும். மறுபடியும் இந்த ராகுல் யாத்திரை அதை பற்றி சம்மந்தமான ஒரு பெரிய வீடியோ போட போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஊக்கம் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.